இன்னைக்கு விற்கிற விலைவாசிக்கு கடை வாங்காமல் குடும்பம் நடத்த முடியுமா அப்படிங்கிறது நிறைய பேரோட மனக்குமுறல்ங்க. இன்னைக்கு நிறைய பேர் அதிக வட்டியுடன் கூடிய கடன், தகுதிக்கு மீறிய கடன் என பல கடன்களை வாங்கி வச்சுட்டு நிம்மதி இல்லாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு டாபிக்ல இந்த மாதிரி கடன் என்னும் மாய விலையில் சிக்காமல் இருப்பது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் பிள்ளைகள். இன்றைய காலகட்டத்தில் வீட்டுக்கடன், கல்வி கடன், வாகன கடன் ஆகிய கடன்கள் அதிகம் வாங்கப்படுகின்றன. இந்த கடன் அவசியமானதா, இதற்கான இஎம்ஐ தொகையை மாதந்தோறும் கட்ட முடியுமா என்பது போன்ற பல முக்கியமான கேள்விகளை கேட்டு அதற்கு சரியான பதில் கிடைத்த பின்னரே நாம் எந்த கடனானாலும் வாங்கணும். இதை பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 1, 25% ஆஃப் இன்கம் ஒன்லி. எப்போதும் உங்க வருமானத்துல இருந்து 25% மேல வட்டிக்கு போகாம பாத்துக்கோங்க. அதாவது உங்க வருமானத்துல 30 to 35% வீட்டு செலவுகளுக்கும், 25 to 30% முதலீடுகளுக்கும், 25 to 30% கடன்களை கட்டுவதற்கும், 10% அவசர தேவைகளுக்கும் ஒதுக்கி அதன்படி நடக்க வேண்டும். இப்படி திட்டமிட்டு செலவு செஞ்சீங்கன்னா பணப்பற்றாக்குறை, பண நெருக்கடிங்கிற பிரச்சனை நமக்கு வரவே வராது. கடன் வலையிலும் சிக்க மாட்டீங்க. நம்பர் 2, நோ ஃபேன்சி. பொதுவாகவே ஆசையை விட அவசியத்துக்கு தான் கடன் வாங்கணும் அப்படிங்கிறது விதி. அதனால ஆடம்பர செலவுகளுக்கும் தேவையில்லாத செலவுகளுக்கும் எந்த காரணத்தை கொண்டும் எந்த காலத்திலையும் நாம கடன் வாங்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காம இருக்க பாருங்க. ஒருவேளை கண்டிப்பா கடன் வாங்கணும் அப்படின்னா குறைந்த வட்டியில் கடன் வாங்கி அதற்கான இஎம்ஐயை சரியாக கட்டிவிடுங்கள். அப்படி செய்தால் உங்க சிபில் ஸ்கோர் பாதிக்காது. மேலும் எதிர்காலத்துல நீங்க கடன் வாங்கவும் உதவியா இருக்கும். நம்பர் 3, பீவேர் ஆஃப் லோன் ஆப்ஸ். இன்னைக்கு நம்ம கடன் கொடுக்கறதுக்காக நிறைய ஆப்ஸ் வந்திருக்குங்க. சின்ன தொகை தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஸ்ல அடிக்கடி கடன் வாங்குவாங்க. ஏன்னா இந்த ஆப்லாம் சின்ன தொகை தானே அப்படின்னு ஏகப்பட்ட கடனை வாங்கி வச்சுட்டு அது திருப்பி கட்டலன்னா உங்க சிபில் ஸ்கோர் மோசமாக பாதிக்கப்படுங்க. நம்பர் 4, அப்சர்வ் ஆல் திஸ். பேங்க்ல கடன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பேங்க்லயும் கடனுக்கான வட்டி வீதம் எவ்வளவு அப்படிங்கறத தீர விசாரிக்கணும். எந்த பேங்க்ல வட்டி வீதம் குறைவா இருக்கு அப்படிங்கறத பார்த்து வாங்க வேண்டியது அவசியம். ப்ரீபேமெண்ட் ஃபீஸ், ப்ராசஸிங் ஃபீஸ், கடனில் இருந்து நமக்கு கைக்கு கிடைக்கும் தொகை எவ்வளவு, ரீபேமெண்ட் எவ்வளவு நாட்கள செய்ய முடியும் அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் கட்டாயம் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் கடன் வாங்கும் போதும் திரும்ப கட்டும் போதும் அதுல இருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கட்டாயம் கவனிக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்ட பிறகுதான் எந்த பேங்க்ல கடன் வாங்கணும் அப்படிங்கிற முடிவு எடுக்கணும். நம்பர் 5, அவாய்ட் மல்டிபிள் லோன்ஸ். பல கடன்களை ஒரே நேரத்தில் வாங்குவாங்க. சிலர் குறைந்த வட்டியில் சின்ன சின்ன தொகையா 4-5 கடன்கள் வாங்குவாங்க. இந்த அனைத்து கடன்களின் வட்டியை சேர்த்து பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும். இதனால அந்த கடன்களுக்கான வட்டியை மாதந்தோறும் கட்டுவதில் சிக்கல் வரும். ஒருவேளை நீங்கள் பல கடன்கள் வைத்திருந்து வட்டியை சரியா கட்ட முடியலன்னா நீங்கள் கடன் வாங்கி வைத்திருக்கும் வங்கியிலேயே எந்த வங்கியில் வட்டி குறைவாக இருக்குதோ அந்த வங்கிக்கு அனைத்து கடன்களையும் ரீஃபைனான்ஸ் செய்து கொள்ளலாம். இப்படி செஞ்சீங்கன்னா வட்டியும் குறையும், கடன் அடைக்கிறதும் ஈஸியா இருக்கும். ஆனா கடன் வாங்கி கடன் அடைப்பது ரொம்ப ரொம்ப தப்புங்க. இது கடன் வலையில் தான் மீண்டும் மீண்டும் சிக்க வைக்கும் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நம்பர் 6, லோன்ஸ் ஆல்சோ ஹேவ் பெனிஃபிட்ஸ். நீங்க லோன் வாங்கும்போது அதுல எதுவும் ஆஃபர்ஸ் இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க சேலரி அக்கௌண்ட் வச்சிருக்க பேங்க்ல லோனுக்கான இன்ட்ரெஸ்ட்ல நமக்கு ஆஃபர்ஸ் கொடுக்கலாம். தொழில் முனைவோர்கள் மற்றும் தொழிலுக்காக கார் வாங்கும்போது அவங்களுக்கு குறிப்பிட்ட வரி சலுகைகள் உண்டு. இந்த மாதிரியான ஆஃபர்ஸை முழுமையாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு லோன் வாங்குறது லாபகரமா இருக்கும். நம்பர் 7, த ஜாய் ஆஃப் சேவிங் மணி அண்ட் பையிங் திங்ஸ். ஏதாவது ஒரு பொருள் தேவையா இருந்தா உடனே கடன்ல வாங்காம கொஞ்சம் காலம் தாழ்த்தி வாங்க பாருங்க. இதுக்கு பேர் தான் டிலேடு கிராட்டிஃபிகேஷன் அப்படிம்பாங்க. எந்த பொருளா இருந்தாலும் அது இல்லாம வேலை நடக்காது அப்படின்னா அதை மட்டும் கடன்ல வாங்குறதுல தப்பு கிடையாது. அப்படிப்பட்ட தேவை இல்லைன்னா அந்த தேவைக்காக சில மாதங்கள் அல்லது சில ஆண்டுகள் காசு சேர்த்து வச்ச பிறகு வாங்குங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 40 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு வீட்டை 3 வருஷம் கழிச்சு வாங்க போறீங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு இன்னையில இருந்தே காசு சேர்க்க தொடங்குங்க. கடன் வாங்கி அந்த வீட்டை வாங்கினீங்கன்னா 9% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வச்சோம்னா 20 வருஷத்துக்கு மாதந்தோறும் 36,000 ரூபாய் கட்ட வேண்டியிருக்கும். இதே 8% இன்ட்ரெஸ்ட்ல ஆர்டி அல்லது எஸ்ஐபி மூலமா 3 வருஷத்துக்கு முதலீடு செஞ்சீங்கன்னா 3ஆம் ஆண்டு இறுதியில 14.5 lakhs நீங்க சேர்த்து வச்சிருப்பீங்க. இதை நீங்க டவுன் பேமெண்டா பயன்படுத்தும் போது கடன் தொகையும் வட்டியும் குறையும். நம்பர் 8, கேன் யூ ப்ரீபே த லோன். கையில இப்ப காசு இருக்கு, அதை வச்சு கடன் அடைக்கலாம் அப்படிங்கிற யோசனை உங்ககிட்ட இருக்கலாம். ஆனா பேங்க்ல வாங்கியிருக்க லோன்ல உங்களுக்கு வரி சலுகைகள் கிடைக்கும்னா அந்த கடனை டெனர் முடியறதுக்கு முன்னாடியே அடைக்க தேவையில்லைங்க. அந்த பணத்தை வச்சு நல்ல வருமானம் கிடைக்கிற திட்டங்களை முதலீடு செய்து பணத்தை பெருக்குங்க. வரி சலுகைகள் ஏதும் இல்லாட்டாலும் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 5 லட்சம் ரூபாய் கடன் 9% இன்ட்ரெஸ்ட்ல வாங்கியிருக்கீங்கன்னா இப்போ 5 லட்சம் ரூபாய் உங்க கையில இருந்தாலும் அதை 12% வருமானம் கிடைக்கும் வகையில முதலீடு செய்யும் போது 10 வருஷத்துல 15 லட்சம் ரூபாய் கிடைக்கும். நம்பர் 9, டெப்ட் சீக்ரெட்ஸ். குறைந்த வட்டியில் கடன் வாங்கணும், அதிகமான வட்டியில வருமானம் கிடைக்கிற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ரூல்ஸை எப்பவுமே மறக்காதீங்க. அது மட்டும் இல்லாம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்காக எப்பவுமே கடன் வாங்காதீங்க. கடன் என்னும் மாய வலையில் விழாமல் தப்பிப்பது எப்படின்னு நான் கூறிய இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்டிங்.